ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு தோசையும் ஒரு சட்னியும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் பண்ணக்கூடியது பருப்பு தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம். தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, அதுலேயே ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நல்லா 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊறி இருக்கு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்பயுமே தோசைக்கு மாவாக அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவத்திலே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்சதுக்கப்புறமா இதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 2 3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். மாவு இப்போ தோசைக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் மாவு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே பக்குவத்தில் கொஞ்சம் வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம புதினா சட்னி பண்ணிக்கலாம். புதினா சட்னி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கை அளவுக்கு இருக்கிற மாதிரி புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புதினா வதக்கிறதுக்காக புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு சும்மா அந்த பச்சை வடை போகிறதுக்காக மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும். லைட்டாக அந்த பச்சை மாறினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி கொஞ்சம் சின்னதாக ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா புதினா, அதையே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக அப்படி கலர் எவ்வளோ சூப்பராக பச்சை கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே போல் சட்னி உங்களுக்கு தாளிக்கிறது விருப்பம் இருந்தால் மேலே கூட கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். நான் இப்போ சட்னி தாளிக்க போகிறதில்ல, அப்படியே தான் சாப்பிட்டுக்க போகிறேன். தாளிக்காமல் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா சாதத்தில் கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இதை தாளிக்கவெல்லாம் இல்லை. இது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூட இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசையும் இந்த சட்னியும் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. பருப்பை மட்டும் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு எப்பயுமே இருக்காது இல்லையா, அதனால அந்த நேரம் மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி தோசை வேணும். ஒரு சிலருக்கு டெய்லி தோசை சாப்பிட்றது பழக்கமாக இருக்கும். அதனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் தோசை வேணும்னா இந்த மாதிரி பருப்பை ஊற வச்சு நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். நைட் டின்னருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 6 மணிக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட 7 மணி 7:30க்கெலாம் தோசை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. இதே போல் காலையில் நீங்கள் செய்கிற மாதிரிங்க எந்திரிச்சு டீ வைக்கிற டைமில் இதை ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வேலை பார்க்குறப்போ கொஞ்சம் அரைச்சி அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். இதை புளிக்க வைக்கவெல்லாம் தேவையில்லை. இந்த தோசைக்கு நம்ம புளிக்க வைக்கவே தேவையில்லை. இதே மாதிரி இன்னொரு மெத்தடில் அடுத்த தடவை நான் உங்களுக்கு ஒரு தோசை செஞ்சு காட்டுறேன். இது ஒரு மெத்தடு. இது ரொம்ப ஈஸியாக எதுவுமே சேர்க்காமல் செய்கிற ஒரு மெத்தடு. இதில் அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அந்த பருப்பு கூட. அதனால இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இன்னொரு அடுத்தடுத்த வீடியோவில் வேறு மாதிரி தோசையெல்லாம் இந்த மாதிரி பருப்பில் செஞ்சு காட்டுறேன். கல் வச்சு நல்லா தோசையும் காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. எப்பயுமே எந்த தோசை செஞ்சாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மேலே வெங்காயம் தூவிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தோசை மாவும் கொஞ்சம் புளிக்காமையும் இருக்குது இல்லையா, அதனால் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை இது கூட நீங்கள் தூவிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மேலே, எண்ணெயோ நெய்யோ அது உங்கள் விருப்பம், அதை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதே போல்
வெங்காயத்தை இப்படி அமுத்தி விட்ருங்க. அமுத்தி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க தோசையை. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள், மொறுமொறுன்னு. இந்த மாதிரி வந்தாலே மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனாலேயே தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பருப்பு தோசையும் புதினா சட்னியும் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இந்த கலர் மஞ்சள் கலராகவும் இது க்ரீன் கலராகவும் இருக்கிறப்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. நம்ம இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயே சேர்த்துக்கலாம். அதே போல் தோசைக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அதில் தோசைக்கு எண்ணெய் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் ஊற்ற தேவையில்லை. சூப்பரான ஒரு சட்னி பாருங்கள், இவ்வளோ சூப்பர். இது வந்து சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் சுடு சாதம் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் அதிக டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் சட்னி பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்டே சட்னி தான். இந்த காம்பினேஷன் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இது போல் பருப்பு தோசையும் புதினா சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம். ஒரு வாய் சாப்பிட்டதுமே டேஸ்ட் ஓட்டிக்குச்சு, அதனால் இதில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுறேன்.